Okay, இப்போ நான் இந்த பை வரதுல நான் ஏதாவது ப்ரூஃப் கொடுக்குறேன். I will prove this secant. Okay, you can do this cos inverse புக்லேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், இதை ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். I will give the proof for this. So secant inverse of minus x is equal to pi minus secant inverse of x. If x belongs to the real number, but not from the minus 1 to plus 1, open interval plus 1 to minus 1. In the very first step, we must check whether this secant inverse of minus x is well defined or not. Okay, if x belongs to this, x can be any real number except from minus 1 to plus 1. X can be any real number except from minus 1 to plus 1, open interval minus 1 to plus 1. ஸோ அப்போனா அதுக்கு நான் ரியல் ஸ்கேல் வரைஞ்சா அது எப்படி இருக்கும்? ஸோ ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி 1 minus 1 plus 1. அப்போனா இந்த வேல்யூவில் எதுவாகனாலும் இருக்கலாம். 1 சேர்த்துக்கிறேன், 1 இருக்கலாம், மைனஸ் 1 இருக்கலாம், ப்ளஸ் 1 இருக்கலாம், அந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கலாம். ஸோ நான் ஷேடட் ரீஜியனில் இருக்கிற எல்லா வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ if I multiply a minus before that x, இங்கே இருக்கிற எல்லா வேல்யூலையும் நான் மைனஸை பெருக்கணும்னா என்ன வரப்போகுது? இதே இன்டர்வலில் தான் ரிப்பீட் ஆகும். சப்போஸ் if I am taking minus 2 from here and if I am multiplying minus with that minus 2, and you will get plus 2, and plus 2 will be in this same interval. Okay, will be in this same interval. So if you multiply minus with this x, and I am sure that this will again belong to this same interval. So actually this is the domain of secant inverse of x. So secant inverse of minus x is well defined. Okay, therefore secant inverse of minus x is well defined. Secant inverse of minus x is well defined. So இந்த ப்ரூஃபை கொடுக்குற அந்த பியூட்டினஸ் இருக்குது, அதை நீங்கள் எழுத தான் அது பழகி வரும். அது அப்படியே பார்த்துட்டு கவனிச்சுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஸோ இப்போ வந்து secant inverse of minus x, இப்போ secant inverse of minus x is equal to theta na, can you say about this theta? இந்த theta எப்படி இருக்கும்? இதனுடைய secant உடைய principal domain என்னது? closed interval 0, pi, but not pi by 2, right? But not pi by 2. Pi by 2 மட்டும் வராது. Okay, so this is the principal domain of secant inverse. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அதை. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிட்டு போகிறேன், இந்த secant inverse ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரேன். ஸோ திஸ் இஸ் த திங் யூ மஸ்ட் லிசன். ஸோ போன ப்ரூஃப் மாதிரியே வருது, பட் நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறேன் பாருங்கள். அப்போ minus x equal to secant theta. Okay, can you get me? இப்போ நான் என்ன செஞ்சிடறேன்னா மைனஸால் இந்த ஈக்குவேஷனை பெருக்கிறேன். அப்போ x is equal to minus secant theta. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு இருந்தது, அதை நம்ம சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதணும் போன சம்மில். ஆனால் நான் இப்போ secant ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இதை எழுத முடியாது, பிகாஸ் secant ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஆக்சுவலி secant theta itself. அதே வந்துடும், secant ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் secant theta itself. அதனால் இது secant ஆஃப் மைனஸ் தீட்டான்னு எழுதக்கூடாது. அப்போ வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் இதில். நான் அப்போ என்ன செஞ்சலன்னா ஐ கேன் ரைட் லைக் திஸ், secant ஆஃப் pi minus theta. You can write like this. pi plus எழுதக்கூடாது, இப்படி எழுதிட வேண்டியதானே சார்? secant of pi plus theta எழுத வேண்டியதானே? ஓகே, ஐ வில் டிஸ்கஸ் போத் த திங்ஸ். நான் ஏன் இப்படி எழுதணும் pi minus theta? ஸோ இதை போல் நான் எழுதலாமா? இஸ் இட் கரெக்ட் அப்படின்னு ஒரு கொஷின். இது கரெக்ட். pi மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 180 மைனஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ், சைனும் அதனுடைய ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவ். ஆனால் இங்கே இருக்கிறது secant. அப்போ secant தீட்டான்னு எழுதி அதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணும். ஸோ இதுக்கு நேராக இதை எழுதலாம். சார் ஏன் சார் இதை போல் எழுதலாம்ல? இப்போ இது வந்து pi ப்ளஸ் அப்படின்னா இட் லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட், ஆல் ஸ்டூடெண்ட் டேக். இங்கே tan தான் பாசிட்டிவ், பட் ஐ கேன் ரைட் secant theta. Why you didn't write like this? ஏன் இந்த மாதிரி எழுதலை?
அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஏன் வந்து பை மைனஸ் தீட்டான்னு இங்கே போட்டிங்க, ஒய் ஏன் பை ப்ளஸ் தீட்டான்னு போடல? இதுக்கும் மைனஸ் சீக்கன் தீட்டான்னு தான் வருது, இதுக்கும் மைனஸ் சீக்கன் தீட்டான்னு தான் வருது, இதை போல் எழுதியிருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இதில் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பை ப்ளஸ் தீட்டானா என்ன அர்த்தம்? பையை விட அதிகமான ஆங்கிள் கிடைக்கணும்னு அர்த்தம். பை ப்ளஸ் தீட்டா இந்த இடத்துல இருக்கிற இன்டர்வலை பாருங்கள், 0லேருந்து பை வரலையும் தான் அந்த ஆன்சர் இருக்கணும். ஓகே, இங்கே வர்ற ஆன்சர் வந்து 0லேருந்து பை வரலையும் தான் இருக்கணும். பை ப்ளஸ் பையை விட அதிகமான தேர்ட் குவாட்ரண்ட்டில் வர்ற வேல்யூ வரக்கூடாது. 0 to பை ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற ஆன்சர் மட்டும்தான் சீக்கண்ட்டுக்கு வரணும். ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சிடறேன், பை மைனஸ் தீட்டா இஸ் த ஒன்லி வே தட் யூ கேன் ரைட் ஹியர். ஸோ அப்படி தான் எழுதி ஆகணும். ஓகே, மறக்கக்கூடாது, பை மைனஸ் தீட்டான்னு தான் எழுதணும். ஸோ த சேம் எக்ஸ்பிளனேஷன் யூ கேன் கண்டினியூ வித் தி காஸ் அண்ட் தி காட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம், அகைன் ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் secant inverse there and you will be getting secant inverse of x is equal to pi minus theta, and in the place of theta let me again write this is secant inverse of minus x. So secant inverse of x is equal to pi minus secant inverse of minus x. I will bring this to LHS. இது இந்த பக்கம் எடுத்து வந்துடுறேன். அப்போ என்ன வந்துடும் அப்படின்னா secant inverse of minus x is equal to pi minus secant inverse of x. So this is only when x smallest of x is greater than or equal to 1, not less than or equal to 1. Greater than or equal to 1 na the values lies here, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். less than or equal to னா இதுக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம். you think about that, you can அது நம்ம அல்ஜிப்ராவிலே பார்த்துருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட் உடைய அல்ஜிப்ராவிலே பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியான ப்ரூஃப் வந்து யூ கேன் கிவ் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கொடுங்க. என்ன செய்கிறீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ப்ரூஃபை பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, ப்ரூஃப் ஒர்க் அவுட் பண்ணல. ஒரு சில பேர் மட்டும் தான் ப்ரூஃபை ஒர்க் அவுட் பண்ணி போடுறீங்க. படிக்கலைன்னா நீங்கள் தான் வேணால் போகிறீங்க, நான் நடத்த தான் முடியும். உங்கள் இடத்துல உட்காந்து என்னால் படிக்கலாம் முடியாது, நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். படிக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கொரோனா டேஸ் வந்துருச்சு, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, எக்ஸாம் வைப்பாங்களா, எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, வைப்பாங்களா வைக்கணும், இதெல்லாம் அடுத்த விஷயம். இதெல்லாம் வந்து அப்புறமா நடக்க போகிற விஷயம் இதெல்லாம். ஓகேவா, நம்மளுக்கு படிக்கிறது வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்காக. இதெல்லாம் ப்ரூஃப் கொடுக்க முடியுதா, ஹவு த மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோமா, இதை நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோமா அப்படின்ற நாலேஜோடு இருக்கணும். அதை விட்டுட்டு எக்ஸாம் வரும் படிக்கலாமா வேணாமா, when they will start the school அப்புறமா படிக்கலாமான்னாலாம் யோசிச்சுக்கிட்டு நீங்கள் படிக்காமலே இருந்தீங்கன்னா உங்கள் தலையிலே நல்லா ஒரு சட்டி மண் எடுத்து கொட்டிக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயமாகும். We'll see in the next video. Thank you.